அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஜனவரி 28ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நேயர்கள் இந்த சுக்கிர பயிற்சியினுடைய காலகட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார்களா, அந்த ஒரு பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நேயர்கள் எப்படிலாம் சமாளிக்க போகிறாங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா இவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சுக்கிரன் என்றாலே பாசிட்டிவ் கிரகம் தான். உச்சத்துக்கு ஒரு யோகம், பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம், மலாவிய யோகம், மதன கோபால் யோகம், ராஜயோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் என்று ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அதனால் சுக்கிரன் உச்சம் என்பது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் ஜனவரி 28ஆம் தேதி அன்று தொடங்கி மே மாதம் இறுதி வரை சுமார் 120 நாட்களுக்கு உச்சமடைய போகின்ற சுக்கிரன் என்றாலே நேர்மறை சிந்தனையுடன் பலன்களை கொட்டி தீர்க்கும் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சுக்கிரன் மீதான எதிர்பார்ப்புகளானது அதிகமாகவே இருக்குங்க. இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எப்போதும் உச்சமடையக்கூடிய கிரகங்களுக்கு பலமானது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதனுடைய காரணமாக இந்த 120 நாட்களில் 9 கிரகங்களில் சுக்கிரன் பலமாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் உச்சமடையும். அதனால் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், காதல், சொகுசான வாழ்க்கை முறை ஆகிய அமைப்புகளுக்கு சுக்கிரன் தான் அதிபதி. பொதுவாகவே சுக்கிரன் ஆண்டுக்கு 45 நாட்களுக்கு உச்சமடைவார். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28ஆம் தேதி சுக்கிரன் மீனராசியில் உச்சமடைகிறார். மே மாதம் இறுதி வரை 120 நாட்களுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருப்பார். ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் சுக்கிரன் பயிற்சி அடைந்து விடுவார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலை மற்றும் விளையாட்டுத் துறையானது சிறப்பாக அமையும். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய பயிற்சியானது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்தில் உச்சமடைய போகின்றார். உங்களுடைய ராசிநாதன் சனியுடன் சுக்கிரன் ஒன்றாக பயணிக்கக்கூடிய காலம் சிறப்பானதாக இருக்குங்க. சுக்கிரன் உச்சமடைவதனால உங்களுடைய தொழிலில் இருந்த தொய்வுகளை அகற்றி முன்னேறுவதற்கு வழிவகுக்குங்க. பொருளாதாரத்திலுமே முன்னேற்றங்களானது உங்களுக்கு இருக்கும். பெயர், புகழ், அந்தஸ்தானது பார்த்தீங்கன்னா உயரும். அதேபோல் அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும். அதற்கான வாய்ப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகம் வரும். திடீர் பயணங்களில் எதிர்பாராத பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. லாட்டரியில் ஜாக்பாட் அடிப்பதற்கான சூழலும் உள்ளது. கணவன் மனைவி காதல் உறவுகளானது இனிமையாக இருக்குங்க. காதல் உறவு வெற்றிகரமாகவே திருமணத்தில் முடியும். அதேபோல் பணியிட மாற்றங்களானது இருக்குங்க. தைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளில் புதிய உச்சங்கத்தை நீங்கள் தொடுவீர். மேலுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு கூட்டு தொழிலில் ஈடுபடுபவர்கள் சுக்கிரனுடைய பயிற்சியினுடைய தாக்கத்தினால அபரிமிதமான அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னா பெறுவார்கள். வருமானங்கள் பன்மடங்கு உயரலாம். வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் உறவுகளானது பார்த்தீங்கன்னா சுமூகமாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய முழுமையான ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய நிதி நிலைமையானது முன்பை விட இப்பொழுது சிறப்பாகவே இருக்கும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியங்களானது மேம்படும். உடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகளானது நீங்கி நிவாரணங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அதேபோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் கவனங்களானது தேவை. இல்லையெனில் வயிறு தொடர்பான பிரச்சனைகள், கல்லீரல், கொழுப்பு போன்ற உடல் உறுப்புகள் தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகக்கல், பித்தப்பைக்கல் பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. தேவையான அளவு உடற்பயிற்சி செய்து வர ஆரோக்கியங்களானது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வேலை, வியாபாரம், தொழில் தொடர்பான விஷயங்களில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கடந்த காலங்களில் வேலை இழந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது உண்டாகும். பதவி உயர்வுகள் பெற வாய்ப்புகளானது உள்ளது. மேலதிகாரிகளினுடைய பாராட்டானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்.
தொழில் விஷயங்களில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வியாபாரங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். தொழிலை விரிவுபடுத்தலாம். புதிய தொழிலை நீங்கள் தொடங்கலாம். புதிய சொத்து நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதில் தீர்வானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் தொடர்பான துறையில் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும். மேலுமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த தடைகளும் தடுமாற்றங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி கொடுப்ப. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். கணவரும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்ப. அரைகுறையாக நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை நீங்கள் மீண்டும் தொடங்குவீர்கள். உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப புது வீடையும் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பீர்கள். குழந்தை பாக்கியங்களானது உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்களிடம் பணம் வாங்கி ஏமாற்றியவர்கள் எல்லாம் பணத்தை திருப்பி தருவார்கள். புது முதலீடு செய்து தொழிலையும் நீங்கள் தொடங்குவீர்கள். தந்தை வழியில் இருந்த மனக்கசப்புகளானது நீங்கும். தந்தையாரும் ஆதரவாகவே வந்து பேசுவார்கள். தந்தை வழி சொத்தும் உங்களுக்கு சேரும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடன் பரிவர்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இப்பொழுது இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மூலமாக பணமானது வரும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்த சச்சரவுகளானது நீங்குங்க. பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கானது மாறும். உங்களுடைய ஆலோசனையை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த சுக்கிர பயிற்சினால திடீர் பயணங்களும் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை எடுத்து நடத்துவீர்கள். தொலைதூர பயணங்களானது உங்களுக்கு உண்டு. வேற்று மதத்தினர் வேற்று மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். சிறு சிறு விபத்துகளானது வந்து போகும். அரசு காரியங்களில் அலட்சியங்கள் வேண்டாம். உங்களுக்கு இருந்த இழுப்பறியான வேலைகள் உடனே வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. சொத்தும் நீங்கள் வாங்குவீர்கள். மனைவிக்கு உடல்நிலையானது சீராகும். மனைவி வழி உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்குங்க. வாகனமும் உங்களுக்கு அமையும். வசதியான வீட்டுக்கு இடம் மாறுவீர்கள். பிள்ளை பாக்கியங்களானது கிடைக்கும். வழக்கில் வெற்றியுண்டு. ஆபரணங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புது வாகனம் சொத்தானது உங்களுக்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கிய பிரமுகர்களினுடைய ஆதரவுனால பெரிய பதவியிலும் நீங்கள் அமருவீர்கள். அயல் நாட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது உங்களுக்கு ஏற்படுங்க. அதேபோல் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து ஏமாற வேண்டாம். வெளிப்படையாக யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்காதீர்கள். குடும்பத்திலும் அவ்வப்போது சச்சரவுகளானது உங்களுக்கு ஏற்படும். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். எதிர்மறை எண்ணங்களுடன் பேசுபவர்களினுடைய நட்பை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உங்களை பயன்படுத்தி விட்டு கறிவேப்பிலையை தூக்கி எறிவது போல உங்களுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அந்த சமயத்தில் உறவினர்களை நினைத்து ஆதங்கப்படுவீர்கள். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். எதிர்த்தரப்பானது வாய்தாவால் வழக்கானது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகும். அரசு காரியங்கள் தாமதமாகி முடியும். உயர்கல்வி உத்தியோகத்தினுடைய பொருட்டு பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகுங்க. மகனினுடைய நட்பு வட்டத்தை கண்காணிப்பது நல்லது. இந்த சமயத்தில் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்வீர்கள். சந்தை நிலவரத்தை அவ்வப்போது உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ப செயல்பட பாருங்கள். தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்களின் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். முக்கிய பிரபலங்களினுடைய அறிமுகத்தினால பெரிய நிறுவனத்தினுடைய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்கும். பெரிதாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இறங்க வேண்டாம். அதேபோல் மூலிகை, கட்டிட உதிரி பாகங்கள், துணி இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் உண்மையாக இருப்பது மட்டும் போதாது. உயரதிகாரிகளுக்கு தகுந்தாற் போலவும் பேசவும் அதேபோல் அதனுடைய வித்தைகளை கற்றுக்கொள்ளவும் வேண்டும். உங்களுடைய கடின உழைப்பை மூத்த அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வார்கள். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்வார்கள். இழந்த சலுகைகளையுமே மதிப்பு மரியாதையும் மீண்டும் வந்து பெறுவீர்கள். தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு குரு மாற்றம் எதிர்பாராத திடீர் யோகங்களையும் செல்வ செழிப்பையும் அந்தஸ்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். மேலுமே உங்களுடைய ராசிநாதன் சனியுடன் சுக்கிரன் ஒன்றாக பயணிக்கக்கூடிய காலம் சிறப்பானதாக இருக்குங்க. சுக்கிரன் உச்சமடைவதனால உங்களுடைய தொழிலில் இருந்த தொய்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றி முன்னேற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுத்து கொடுப்பார். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களானது இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்தானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க. அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களானது உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது குரல் கொடுப்பார்கள். நிதி நிலைமைகளானது சீராகும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தினால மகிழ்ச்சியும் அடைவீர். உங்களுடைய மனமானது இப்பொழுது நிம்மதியாக இருக்கும். எதிர்பார்த்த மாற்றங்களானது உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.